இப்போ நான் ஸ்கிரிப்ட் கேட்குற விதமே மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சார் எப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா நம்ம வந்து ஜெயிக்கணும்னா என்ன, ஹீரோனா என்ன, வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சவங்கள வச்சுதான் நம்ம வந்து முடிவு பண்றோம். பட் ஒரு பயங்கரமா நம்ம கண் முன்னாடி வெற்றிகரமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து மனசுல நிம்மதி இருக்காது. இல்ல ஏழையா சிம்பிளா இருக்கிற மனுஷன் வந்து மனசுல ராஜாவா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். அது வெற்றியா இல்ல கண் முன்னாடி மக்களுக்கு தெரியுத வெற்றியா அப்படிங்கிறது முடிவு பண்ணும். எந்த வெற்றியோட நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம முடிவு பண்ணணும். இவர் சொன்ன கதையில வந்து எனக்கு தெரிஞ்ச வெற்றியை டிக் பண்ற எல்லா பாக்ஸும் எதுவுமே இல்லை. அவன் ஒரு லூசரா இருந்தான். ஸோ அவன் எப்படி வெற்றிகரமா வருவான், அவனுக்கு வந்து எப்படி இந்த வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறது நான் கேட்டுட்டே இருந்தேன் அவர்கிட்ட. அவர் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா அது மீறி ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சூடு சொரணை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவனுக்கு அமையிற அந்த வாழ்க்கையில கூட அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவன் தேடிப்பான். தான் மனசாட்சியை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அந்த இதுதான் நான் அப்படிதான் ஆயிட்டேன், அதனால எடுத்துக்க அப்படிங்கிற ஒரு ஆமா ஒரு அடாப்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இது வந்துடும், ஒரு தனாவட்டம் வந்துடும்.